நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக அரசியலில் ஒரு மிக பரபரப்பான சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி அங்க கவர்னரை சென்று சந்திக்க, மறுபுறம் தற்போது முதலமைச்சராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தனக்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது, சட்டமன்றம் கூட்டப்பட்டால் என்னால் அதை நிரூபிக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இப்போது ஆட்சி அமைப்பதற்கான முடிவு யாரிடம் வழங்கப்பட போகிறது, முதல் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதற்காகத்தான் தமிழகமே தற்போது காத்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநர் இதுல என்ன மாதிரியான நேற்று ஆளுநர் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டவர்களையும் சந்தித்து ஆலோசனைகளை நடத்தியதை நாம் பார்த்தோம். என்ன மாதிரியான முடிவை ஆளுநர் எடுக்க போகிறார்? அவர்கள் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஆளுநரை சந்தித்து உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி அதிமுக என்ற கட்சியில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அவைத்தலைவராக இருக்கக்கூடிய இருந்த மதுசூதனன் அவர்கள் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க அவர் அந்த பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கப்படுகிறார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அந்த 6 எம்எல்ஏக்களும் இன்னும் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நீக்கப்படவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதுல பல்வேறு விஷயங்கள், கேள்விகள் எழுகிறது. இன்னொரு புறம் திரு மதுசூதனன் அவர்கள் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக, தற்போது தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஷயமே செல்லாது, அதையே மாற்ற வேண்டும் என்று சொல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி கட்சிக்குள்ளும் பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையில்தான் நேற்று ஆளுநர் ஒரு முக்கிய அறிவிக்கையை அவர் மத்திய அரசிற்கு அனுப்பியிருக்கிறார், ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாயின. பின்னர் ஆளுநர் மாளிகை அந்த செய்தியை மறுத்தது. நாங்கள் எந்த அறிக்கையும் ஆளுநர் தற்போது அனுப்பவில்லை, உள்துறை அமைச்சகத்திற்கும் யாருக்கும் அனுப்பவில்லை என்ற தகவல்கள் வெளியானது. இது ஒரு சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இது பற்றிய தெளிவை முதலில் பெறலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் திரு பாண்டே. நேற்று சொன்னது போல ஒரு செய்தி வெளியானது, எல்லா ஊடகங்களிலும் கொடுக்கப்பட்டது. ஆளுநர் மத்திய அரசுக்கு ஒரு 3 பக்க ரிப்போர்ட் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய தகவல்களும் வெளியானது. பின்னர் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அந்த விஷயம் மறுக்கப்பட்டது, நாங்க எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் அனுப்பல அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஒரு குழப்பத்தில் ஏதாவது ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறதா? உண்மையில் நடந்தது என்ன, அது குறித்து விளக்க முடியுமா? உண்மையில் நடந்தது என்ன அப்படிங்கறத, எப்படி ஆளுநர் மாளிகை நேற்று இரவு இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் அனுப்பல அப்படிங்கறத ஒரு அறிக்கையாவே அவங்க அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் மூலம் கொடுத்தாங்களோ, அதே போல நடந்தது என்ன அப்படிங்கிறது அவங்களும் அதே போல அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்தா தான் தெரியும். சில விஷயங்கள் நம்ம அதில் கவனிக்க வேண்டியிருக்கு. நேற்று இரவு, முந்தா நாள் இரவே, நேற்று நம்ம உள்பட நிறைய செய்தி சேனல்கள் அந்த செய்தியை போட்டாங்க. நேற்று முன்தினமே சில சேனல்கள் ஊடகங்கள் இது மாதிரி ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினமே செய்தி வந்தது கவனிக்க வேண்டியது. நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, நம்முடைய செய்தியாளர் இந்த மாதிரி அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு, அதுல உள்ள கண்டென்ட்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் சொல்றார். அப்புறம் ஆளுநர் மாளிகையில இருக்கக்கூடிய வட்டாரங்கள் நமக்கு ரொம்ப தொடர்ந்து சரியான தகவல்களை மட்டுமே தரக்கூடிய வட்டாரங்கள் அந்த தகவலை 2வது திருப்பி சொல்றாங்க. அப்புறம் தெலுங்கு ஊடகங்கள்ல அந்த செய்தி முதல்ல பிளாஷ் ஆகுது, பிறகு ஆங்கில ஊடகங்கள்ல அந்த செய்தி பிளாஷ் ஆகுது. அதுக்கு பிறகு நம்ம கையிலேயே அந்த சோகால்டு அறிக்கை, ஒரு 3 பக்க அறிக்கை நம்ம கையிலேயே திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அறிக்கை கிடைக்குது. அப்புறம் கவர்னர் ஹோப்ஸ் தட் a clear picture emerges at the earliest அப்படின்னு முடியக்கூடிய அந்த 3 பக்க அறிக்கை நம்ம கையிலேயே கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு சரி, இது 1க்கு 4 சோர்ஸ்ல இந்த செய்திகள் வரும்போது சரியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம போடுறோம். நம்ம மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள், கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களுமே அதை போடுறாங்க. நேஷனல் லெவல்லையும் கூட அதுக்கப்புறம் கூட மற்ற சேனல்கள் எல்லாம் அது வர ஆரம்பிக்குது. இதுல அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகை மறுத்துட்ட பிறகு அதுல சொல்றதுக்கு இல்ல, ஆளுநர் மாளிகையிலிருந்து அனுப்பப்படலை அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் பிக்சர் ஆயிருது. ஏன்னா ஆளுநர் பொய் சொல்ல வேண்டிய இல்ல உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதனால ரொம்ப கிளியரா அந்த ரிப்போர்ட் எதுவும் ஆளுநர் மாளிகையில நாங்க இது வரைக்குமே அனுப்பலன்னு சொல்லி சொல்லும் போது, முந்தானத்து சொல்லப்பட்ட செய்தியும் நேற்று அனுப்பப்பட்ட சொல்ல செய்தியும் எல்லாமே இல்லைன்னு ஆயிடுது, ஆளுநர் மாளிகை அனுப்பல அப்படின்னு. ஆனா அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது, கையில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அதோடைய இந்த ஃபாண்ட் விஷயங்கள்லாம் வழக்கமாக அரசாங்கமே அனுப்பக்கூடிய ஃபாண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆங்கிலத்துல டைப் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா அது வழக்கமா அனுப்பக்கூடியது மாதிரி தான் தெரியுது. நடந்த சம்பவங்கள் அப்படியே சீன் பை சீன் அப்படியே தூக்கப்பட்டிருக்கு. என்னென்ன நடந்தது, எப்பப்ப நடந்தது அப்படிங்கிறது ஒரு வரி மாறாம கரெக்டா அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு திரு பன்னீர்செல்வம் சந்தித்தாரு, 7:30 மணிக்கு இரவு திருமதி சசிகலா சந்திச்சாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வரிசையா ஒன்னொன்னா அந்த போகக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பு ரொம்ப வரிசையாக
துவக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இது வந்து இந்த அறிக்கை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல நான் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்ற மாதிரி இல்லாம ஆளுநர் என்ன மாதிரி நினைக்கிறாருன்னு அப்படின்னு போகுது. சோ இது வந்து ஒருவேளை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக என்ன நடந்தது அப்படின்னு ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மாதிரி, அல்லது ஒரு உளவுத்துறையுடைய அறிக்கை மாதிரி, அல்லது அவருடைய உதவியாளர்கள் யாரேனும் வந்து தயார் பண்ணிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசைப்படுத்துற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுல வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம என்னென்ன நடக்க போகுது, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு யோசனையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கூட அதுல உள்ள வந்திருக்கிறத பாக்குறோம். இதுல வந்து அதுல சொல்லப்பட்டிருக்க தகவல் வந்து எத்தகையது அப்படிங்கிறது இப்போ வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து உள்துறை அமைச்சருக்கோ ஜனாதிபதிக்கோ யாருக்கும் அறிக்கை அனுப்பல அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. பட் இந்த ரிப்போர்ட் இந்த வந்திருக்கக்கூடியது வந்து உளவுத்துறையிலிருந்து வந்ததா, உள்ள இருந்து வந்ததா, எப்படி ஒரே நேரத்துல எல்லா ஊடகங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களுக்கு எப்படி ஒரே நேரத்துல வந்தது, இப்போ ஒரே ஒரு ஊடகத்துல மட்டும் வந்துச்சுன்னா தவறான செய்தியா இருக்கலாம். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்துல மட்டும் இருந்துச்சுன்னா கூட ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து அந்த மாதிரி யூகிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பல மாநிலங்கள்ல வந்து வரும்போது நேஷனல் மீடியா, தெலுங்கு மீடியா, தமிழ் மீடியான்னு வேற வேற கட்டங்கள்ல வந்து நிற்கும் போது எப்படி ஒரே நேரத்துல எல்லாருக்கும் போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சோ இது வந்து உளவுத்துறையில தயார்பட்ட ஒரு அறிக்கையா, இல்லாட்டி வேண்டுமென்றே கசிய விடப்பட்ட ஒரு அறிக்கையா? நம்ம ஒரு சக பத்திரிகையாளர் ஒரு பார்வையை அந்த மாதிரி வெளிப்படுத்தினாரு நேற்று இரவு. இது வந்து என்ன நடக்குதுன்னு பல்ஸ் பாக்குறதுக்காக கசிய விடப்பட்ட அறிக்கையா கூட இருக்கலாம் அப்படின்னு அவருடைய பார்வையை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அது போல கசிய விடப்பட்ட அறிக்கையா, இல்லாட்டி அதுல உண்மைத்தன்மை இருக்குதா, இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு பாப்போமா, இல்லாட்டி உளவுத்துறை சொன்ன தகவலா, இல்லாட்டி ஒரு அப்சர்வேஷன் ஆளுநர் அவருடைய தெளிவுக்காகவே அவர் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், என்னென்ன நடந்தது, என்னென்ன பேசணும், என்னென்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்காக ஒரு குறிப்புகளுடைய தொகுப்பா அப்படின்னுலாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதுல வந்து இப்ப அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இந்த அறிக்கையெல்லாம் வந்துருச்சு. அந்த அறிக்கைக்கு ஆளுநர் அறிக்கை வந்து ஆளுநர் மாளிகை வந்து மறுத்திருக்குன்னு சொன்ன பிறகும் கூட பல ஊடகங்கள்ல அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் அந்த வார்த்தைகளோடய பயன்படுத்தப்பட்டு அது வந்து ஆளுநர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன, இந்த மாதிரி நினைக்கிறதாக தெரிகிறது அப்படின்னு செய்தி போடுறாங்க. அது உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கையை அனுப்பினதா அவங்க சொல்லல. நேற்று இரவே இந்த ஆளுநர் மாளிகை மறுப்பு வந்த பிறகு இன்று காலையில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வந்து போடக்கூடிய செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளுநர் அறிக்கையில சோகால்டு அந்த அறிக்கையில 3 பக்க அறிக்கையில என்னென்ன வரிகள் குறிப்பிடப்பட்டிருந்ததோ, என்னென்ன வாக்கியங்கள் அமைக்கப்பட்டிருந்ததோ அதே விதமான வாக்கியங்கள் வந்து செய்திகள் அமைக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரைட். எனக்கு அங்கதான் நீங்க எழுப்பின ஒரு விஷயத்துல தான் அந்த கேள்வியும் எனக்கு இருந்தது. அதாவது இந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய தெளிவான ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படின்னாலுமே கூட அந்த அறிக்கையில நேற்று அவர்கள் அனுப்பப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த அறிக்கையில வந்து சில அம்சங்கள், குறிப்பா அவங்க சில சட்ட ரீதியான அம்சங்களை கூட குறிப்பிட்டு பேசுறாங்க. ஆர்டிகல் 164 வந்து குறிப்பிடுறாங்க. 6 மாதத்திற்குள்ள பதவி ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வது, இது வந்து ஒரு நிலையான 6 மாதத்திற்குள்ள அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் திருமதி சசிகலா அவர்கள் அப்படி ஏற்பட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா இது இருக்குமா, அந்த மாதிரியான சில சட்ட ரீதியான விஷயங்கள் அந்த அறிக்கையில் ஆராயப்பட்டிருக்கிறது. இது உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தற்போது ஆளுநர் தெரிவித்திருந்தாலுமே கூட இது போன்ற சட்ட நுணுக்கங்கள் அவருடைய பரிசீலனையில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது எல்லாமே அவங்க என்ன அடுத்து செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். இது வந்து சட்ட நுணுக்கங்கள் வந்து அவர் தான் சொல்லணுங்கிறது இல்ல. வழக்கறிஞர்கள் சொல்லலாம், சட்டத்துறையில இருக்கிறவங்க சொல்லலாம், இரு தரப்புல இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் சொல்லலாம், வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான குழு சொல்லலாம், திருமதி சசிகலா அவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் சொல்லலாம். இது மாதிரி யாருனாலுமே இந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம். சட்ட நுணுக்கங்கள் வந்து ஆளுநருக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயங்கள்ல எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இது வந்து கருத்தில் கொள்ளப்படுது அப்படிங்கறத கவனிச்சுட்டு தான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும். இது வந்து ஆளுநர் கன்சிடர் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இறுதியான முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சீக்வன்ஸ், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆளுநருடைய அறிக்கை இந்த விஷயம் தெளிவா அவர் அனுப்பல அப்படிங்கிறது உறுதியானாலும் அவர் மனதுல என்ன இருந்தது, அவர் மனதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம். ஏன்னா அதுல வந்து ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த எல்லா ஊடகங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிற மாதிரி அந்த 5ஆம் தேதி நிகழ்வுக்கு பிறகு, 7ஆம் தேதி நிகழ்வுக்கு பிறகு, 8ஆம் தேதி நிகழ்வுக்கு பிறகு என்ன நடந்தது. இப்ப ஒரு விஷயம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, அதாவது திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த உரிமை கோரக்கூடிய அந்த தீர்மானத்துல
திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்திருந்த முன்மொழிந்த தீர்மானங்கள் தான் இருக்குது. ஆனா அவர் மறுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிமுக தரப்புல என்ன கடிதம் என்ன தீர்மானம் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது திருமதி வி.கே. சசிகலாவுக்கும் திரு டி.டி. தினகரனுக்கும் ஆளுநருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அவங்க 3 பேர் மட்டுமே பார்த்திருக்க விஷயம். அதற்கு பிறகு அவங்க அந்த ஆளுநர் மாளிகை அலுவலகத்துல வேற யாராவது கையாண்டு இருந்தாங்க மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குறிப்புல வந்து என்ன தீர்மானம் நகல் போட்டிருந்தது அப்படின்னு நம்ம கிட்ட டிசம்பர் 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு திரு பன்னீர்செல்வம் பதவியேற்ற போது அப்ப வந்து ஆளுநர் மாளிகையில் நம்ம ஆர்டிஐலயே நம்ம தகவல் வாங்கியிருந்தோம். அப்ப வந்து 17 பக்க அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அது கடிதம் அல்ல, ஒரு தீர்மான நகல். அந்த தீர்மான நகல்ல எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கையெழுத்து போட்டிருந்தாங்கிற விவரங்களை ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் வந்து ஆர்டிஐலயே சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ஆர்டிஐ ரிப்போர்ட் எதுவும் கிடையாது. சோ இப்ப இந்த வெளியே கசிஞ்சிருக்கக்கூடிய தகவல் வந்து 5ஆம் தேதி இவங்க இந்த கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த 5ஆம் தேதி முன்மொழியப்பட்ட கடிதம் தான் கொடுத்திருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை வந்து அந்த 3 பேருக்கு மட்டுமே தெரியும். திருமதி சசிகலாவுக்கும் ஆளுநருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இதுல அடுத்தடுத்து நடக்கக்கூடியவங்க வந்து பதவி ஏற்கிறதுக்காக எப்ப அழைக்கிறாங்க? ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், சட்டப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் சொன்ன மாதிரி எல்லா சட்டங்களும் சொன்ன மாதிரி முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளரை பதவியேற்க அழைக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இவங்க வந்து தன்னுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ அங்க கிளியர் பிக்சரா இருக்கு. அதுக்கு பிறகு வந்து ஆளுநர் யோசிக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியுங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அது சட்ட வல்லுநர் இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சீக்வன்ஸ்கள் பொறுத்து அந்த சோகால்டு அறிக்கையில உள்ள இருக்கக்கூடிய தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ரைட். ஸோ மீண்டும் ஆளுநருடைய முடிவுக்கு ஆளுநர் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து நாம் பொறுத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். விரைவில் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஏதேனும் ஒரு தெளிவுபடுத்துவார் என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நிலவு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த திரு பாண்டி அவர்களுக்கு நன்றி. நான் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் இணையக்கூடிய திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். உங்களிடம் அடுத்த கட்டமாக கேட்க விரும்பக்கூடியது, ஸோ இந்த ஆளுநரோட ஒரு அறிக்கை வந்ததா சொல்லப்பட்டது, பின்னர் மறுக்கப்பட்டது. ஸோ நேற்று ஈவினிங் இல்லை நைட் ஒரு 7-8 மணிக்கு நம்ம என்ன நிலையில காத்திருந்தோமோ திரும்ப அதே காத்திருப்பு நிலைக்கு இப்போ வந்துட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாங்க. ஏன்னா இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் அவர்கள் இப்போ அந்த அறிக்கையில் சொல்லபடி ஒருவேளை சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து இவர்களுக்கு பாதகமாக வந்தால் என்ன அப்படிங்கிறதான். நம்ம இப்போ என்னன்னா ஆளுநர் ஒரு தனி விங்காக இருக்காங்க, ஜுடிஷியரி ஒரு தனி விங்காக இருக்குது. இப்போ ஆளுநர் நேரடியாக போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ட்டை கேட்க முடியாது எப்போ தீர்ப்பு கொடுப்பீங்கன்ட்டு. இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ இந்த செய்திகள் எழுதும் போதே இப்போ திங்கட்கிழமை ஜட்ஜஸ் வந்து சொல்லும் பொழுது சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் 1 வாரத்தில் வரலாம் அப்படிங்கும் கூட ரொம்ப டெஃபினட்டா செவ்வாய்க்கிழமை வரும் புதன்கிழமை வரும்னு சொல்ல 1 வாரத்தில் வரலாம். அவங்க 1 வாரம் காத்திருங்க சொல்றோம் அப்படி சொல்லிருக்காங்க. தீர்ப்பு சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றாங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அது பக்கத்திலே சில ஊடகங்கள்ல வந்து பெட்டி செய்தி என்னன்னா, மே மாதத்தில் இவர் ரிட்டையர் ஆக போறாரு சிஜே, அதற்குள்ள தீர்ப்பு வந்துரும். நீங்க மே மாசம் வரைக்கும் கூட வரலாம். நம்ம வந்து கேட்க முடியாது கேள்வி. இப்போ வந்து ஆளுநரோ இல்ல பிரதம மந்திரி ஏன் தீர்ப்பு கொடுக்காம இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பயங்கர பிரச்சனை, இதுதான் இன்னைக்கு இருக்கிற அடிப்படை சிக்கல். ஆனா இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா, இதே உச்சநீதிமன்றமே பல தருணங்கள்ல இப்படி ஒரு வழக்கு 18 வருடம் 20 வருடம் இந்த வழக்கு நடந்த சரித்திரமே இல்லை, ஏன் இவ்வளவு வழக்கை வந்து தாமதப்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட்ல வந்து கடைசி நிமிடத்தில் வந்து அரசு வழக்கறிஞர் வாதாடக்கூடாதுன்னு இவங்களுக்கு ஆச்சரியம் அவருக்கு டைம் கொடுக்கும்போது ஒரே நாள் தான் டைம் கொடுத்தாங்க. ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். அதே மாதிரி அன்பழகன் அவர்களுக்கும் ஒரே நாள் தான் டைம். நீங்க எழுத்துப்பூர்வமா தாக்கல் பண்ணுங்க, இதற்கு மேல வழக்கு நடத்த முடியாது. அதில் காட்டிய அவசரத்தை ஏன் இப்ப காமிக்க மாட்டேங்கிறாங்க? அதுவும் இவங்களுக்கு சூழ்நிலை தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து தமிழ்நாடு சூழ்நிலை பார்த்துட்டு இருக்காங்க. நேஷனல் மீடியாவில் இன்னைக்கு பெரிய செய்தியா தமிழக செய்தி தான் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதை புரிந்து கொள்ள வேண்டிய உச்சநீதிமன்றம் காலதாமதப்படுத்துறதா எனக்கு வந்து, இவர்கள் சொல்ல ஒரு நியாயமான காரணம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒருவேளை இவர்கள் பாதகமா வந்தா திரும்ப ஒரு அன்ஸ்டேபிள் ஆயிடுமே, கவர்மெண்ட் ஆயிடும், ஒரு இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் வேக்கம் வரும், அப்போ இன்னும் பல குழப்பங்களை இது உண்டாக்கும். அந்த குழப்பங்கள் இல்லாமல் ஒரு கிளீனா நீங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கும் பொழுது இது பாலிசின் கவர்னர் ஹேண்டுங்கிற தாண்டி சுப்ரீம் கோர்ட்டோட கையில இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அவர்கள் வந்து இதை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படுத்த வேண்டும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இப்போ லிஸ்ட்ல இருக்க இப்போ நேற்று, அதாவது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் வந்து கேள்விக்குறியோட எழுந்து கேள்விக்குறியோட தூங்குறோம், அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்று ஒரு செய்தி வந்தது, 14ஆம் தேதி தீர்ப்பு வந்துடும், 15ஆம் தேதி தீர்ப்பு வந்துடும், ஆனால் லிஸ்ட்ல இருக்கானா இல்ல அப்படிங்கிற திங்கட்கிழமை வராது. அங்க இருக்கிறவங்களே சொல்லும் போது திங்களும் வெள்ளியும் வந்து முக்கியமான அட்வான்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுறாங்க. அதுல இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்ல பார்க்கும்போது இந்த வழக்கு அந்த லிஸ்ட்ல வந்து எடுக்கக்கூடிய லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். 20ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கு. பட் உச்சநீதிமன்றம் நினைத்தால், நீதிபதிகள் நினைத்தால் எப்ப வேணா எந்த வழக்க வேணா எடுத்துக்கலாம், முன்னுரிமை கொடுக்கலாம், அவங்க வந்து பண்ணலான்றது இருக்கு. சோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை தான். ஆனா அவங்களே சொல்லிருக்காங்க திங்களும் வெள்ளியும் வந்து முக்கியமான தீர்ப்புகள் நாங்க கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி திங்கட்கிழமை ஈவினிங் வர லிஸ்ட்ல வந்து இதை ஆட் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஆட் பண்ணி இது விரைவாக அந்த முடிவுக்கு கொண்டு வருவது இவர்களும் இழுக்க முடியாது. இப்போ கவர்னர் வந்து ஒவ்வொரு நிமிடமும் லேட்டாக பார்வை என்னவாயிடும்னா,
மத்திய அரசாங்கம் நிச்சயமா இதுல வந்து பின்புலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் தான் இதை காலதாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்னா சட்டப்படியா இவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ரெண்டு பேரும் நிப்பாட்டி வைக்க முடியாது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்துட்டார், இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம், இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் பார்த்து விட்டார்கள். இரண்டு பேரும் பார்த்தது இல்ல, ரெண்டு பேருக்குமே நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா இது ஏன்னா ஒரு கிரைசிஸை நோக்கி போயிடும். நம்ம இன்னைக்கே வந்து பல்வேறு பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கு. பொருள் காவிரி வழக்கு வந்துருச்சு, நம்ம என்ன சொல்ல போறோங்கிறது தெரியல. அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது கடந்த 2-3 நாட்களாக. இதற்கான காரணம் அங்கு அதிமுக எம்எல்ஏ-ஆக இருந்த திரு சண்முகநாதன் அவர்கள் தற்போது வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகார், அவர் பகிரங்கமாக ஊடகங்களில் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேட்டி, அங்க வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக வந்து அந்த விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களிடம் வந்து வலுக்கட்டாயமாக சில பேப்பர்களில் வந்து கையெழுத்து வாங்கினார்கள் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் இதற்காக கமிஷனர் அலுவலகத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் என்பதுதான் நேற்று நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் மற்ற அதிமுக எம்எல்ஏக்களை கேட்கும்போது, அந்த கூவத்தூர் விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கேட்கும்போது, நாங்கள் மிக சுதந்திரமாக எங்களுடைய சுய முடிவின் பேரில் தான் இங்கே நாங்கள் தங்கி இருக்கிறோம், நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, யாரும் கடத்தி செல்லவில்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த எம்எல்ஏக்கள் நேற்று பல ஊடகங்களை சந்தித்து அவர்கள் பேட்டிகளையும் நாம் கொடுத்ததை பார்த்தோம். இந்த நிலையில் தற்போது அந்த விடுதி இருக்கக்கூடிய பகுதியில் சில வருவாய்த்துறையுடைய அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விநாயகமூர்த்தி கூடுதல் தகவல்களை நமக்கு தர இருக்கிறார். வணக்கம் விநாயகமூர்த்தி, அங்க எந்த அதிகாரிகள் இன்று காலை வந்து ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த கோல்டன் பே ரிசார்ட் பகுதியில்? என்ன காரணத்திற்காக அந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதா அவங்க சொல்லியிருக்காங்க? விநாயகமூர்த்தி வணக்கம்மா. இங்கே நம்ம இங்கே தங்குறது வந்து கோல்டன் பே ரிசார்ட்டுடைய முகப்பில் நம்ம நின்று இருக்கிறோம். இங்கே வந்து கடந்த 4 நாட்களாக எம்எல்ஏக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நடக்குது, எந்த தகவலும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து யாருமே எந்த பத்திரிகையாளர்களோ உள்ளூர் ஆட்களோ யாருமே வந்து அனுமதி இல்லை. இந்த நிலையில் வந்து இந்த எம்எல்ஏக்கள் சிறைப்பிடித்து உள்ளாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்ற வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வந்ததில் நீதிமன்றம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அறிக்கை தர சொல்லி கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் பேரில் செய்யூர் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில் உயர் போலீஸ் அதிகாரிங்க வருவாய்த்துறையினர் வந்து கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த விடுதிக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைக்கு கள ஆய்வு மேற்கொள்ள போயிருக்கிறாங்க. இன்னும் அவங்க திரும்பி வரல. இங்கே இப்போ இந்த உள்ள வந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களில் வந்து என்ன நடக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து செல்போன்லாம் கொடுக்கலையா, இல்லை சாப்பாடு இல்லையா, இல்லை உண்மையிலேயே நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் தான் இங்கே இருக்கிறீங்களா, அது மாதிரியான தகவல்களை சேகரித்துக்காக போயிருக்காங்க. நேற்று 8 மணி அளவில் இல்லை உள்ளூரில் இருக்கிற பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறதுனால கார்லாம் போயின்னு வந்து இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாங்கள் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல. இது வந்து ரொம்ப தொந்தரவாகுது. உள்ளூர் ஆட்களையே மடக்கி நீங்கள் யார், எந்த ஊர், எங்கே போகிறீங்கன்னு உள்ளூர் ஆட்களையே கேட்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஆக இங்கேருந்து எம்எல்ஏக்கள்லாம் வெளியேறணும், இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று மீடியாக்களை பார்த்து எல்லாம் வந்து இங்கே இருக்கிற பொதுமக்களில் வந்து போர்க்குழு எழுப்பினாங்க. அதன் பிறகு இந்த அமைச்சருடைய கார் ஒன்று போச்சு. அமைச்சருடைய காரை இவங்க வழி மறைச்சு மடக்கி இங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்க. இதனால பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. இதன் அடிப்படையில் போலீஸார் வந்து இப்போ கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க போலீஸார் பட்டாலியன்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடக்குது, என்ன தகவல் அப்படின்ற விஷயங்களை சேகரிக்காக அறிக்கை தர சொல்லி அரசு கேட்டதுனால இப்போ இந்த ராமச்சந்திரன், செய்யூர் தாசில்தார் ராமச்சந்திரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 3 வாகனத்தில் வந்து உள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க மேடம். ரைட். இப்போ அங்க வந்து செய்யூர் வட்டாட்சியர் உள்ள சென்றிருக்கிறார் அப்படிங்கறத சொல்றீங்க. அவர் கூட மற்ற பல அதிகாரிகளும் இன்னும் அவர் உள்ளதான் இருக்கிறாரா? இன்னும் எவ்வளவு நேரமா அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க? எத்தனை மணிக்கு உள்ள போனாங்க? எவ்வளவு நேரம் ஆகுது? எப்போ அவங்க வெளியே வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது? அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல அவங்க வெளியே வரும்போது அவங்க வந்து சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியுன்ற நிலை இருக்கிறதா? விநாயகமூர்த்தி. ஆமாங்கம்மா, அவங்க வந்து 6:30க்கு வந்து உள்ள போனாங்க. 3 வாகனங்கள் 6:30க்கு உள்ள போனாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துதான் இருக்குது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கூப்பிட்டு என்ன நடக்குது, உண்மையிலேயே உங்களுடைய சுய விருப்பத்தின் பேர் தான் இங்கே இருக்கிறீங்களா, ஏன் இங்கே இருக்கிறீங்க, என்ன காரணம் இங்கே இருக்கிறதுக்காக காரணம், ஏன் போக மாட்டீங்க, அது மாதிரியான தகவல்கள்லாம் அவங்க சேகரிக்கிறது தான் சொல்றாங்க. அவங்க வந்து சொன்ன பிறகுதான் இங்கே என்ன நடக்குது, உள்ள என்ன நடந்திருக்குது என்ற தகவல் நமக்கு தெரியும். ரைட். நன்றி விநாயகமூர்த்தி, உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு. நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட தான் இதை எடுத்துட்டு போக விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் மிக அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயமாக இந்த எம்எல்ஏக்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து வருகிறது. பல பேர் வந்து அவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கூட பல விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. பல எம்எல்ஏக்களே நம்ம ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போதே கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கெங்கேருந்தோ ஃபோன் வருது, நிறைய ஃபோன் கால்ஸாக வருது, அதனாலேயே நாங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
சோ இந்த விஷயத்துல லீகலா ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் பேட்டி அளிக்கும் போது நாங்க எங்க சுய விருப்பத்துல இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர்களுக்கு எந்த விடுதியில வேணாலும் தங்கறதுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அப்போ அதை போய் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமாக. அதாவது நேற்று ஒரு வழக்கு கூட 2 பேர் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் ஆர்டி ராமச்சந்திரன் அவர் எம்எல்ஏவை காணும் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் இளவரசன் போடுறாரு. அதே மாதிரி கரூர் கிருஷ்ணராயபுரம் தொகுதி கீதா அவர்களை காண்டு அவருடைய உறவினரை ஒருவர் வழக்கறிஞர் பிரீத்தான் ஒருத்தர் 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு சில எம்எல்ஏக்கு வந்து உணவு தரப்படாமல் இருக்கிறதுங்கிற வழக்கெல்லாம் வரும்போது உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படிலாம் செய்தி வருது. இதுல ஒரு தவறு எங்க நடந்துச்சுன்னா அரசு தரப்புல இருந்து சொல்லும்போது முதல் நாள் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு அவரே அப்புறம் மன்னிப்பு கோரியிருக்காரு. இல்ல நான் சொன்னது தப்பு அப்படின்னு. அதிலே அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப எங்க தான் இருக்காங்கன்னு சொல்றா நாங்க பார்ட்டிட்ட கேட்டு சொல்றேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் பார்ட்டினா என்ன, டு யூ மீன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டு சொல்றதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்ல பார்ட்டி அவங்கள மீன் பண்ணலன்னு ஒரு மாதிரி சமாளிக்கிறார். இது ஒரு குழப்பம் நடந்தது ஒன்று. அதே மாதிரி நீங்க சொன்ன இப்ப நான் பெயர் குறிப்பிட்ட 2 எம்எல்ஏக்களும் சாயந்தரம் வராங்க, ஊடகங்களில் பேசுறாங்க, நாங்க வந்து சுதந்திரமா இருக்காங்க சுய விருப்பத்தோட. இதுல ஒரு அடிப்படையான கேள்வி என்ன வருதுன்னா, சுய விருப்பத்தோட நீங்க ஒரு கேளிக்கை விடுதியில தங்கி இருக்கிறக்க நம்ம அங்க ஓட்டு போட்டோம். மக்களுடைய கேள்வி அதை தான் இருக்கிறது. இப்போ நேற்று எங்களுடைய பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஒரு அதிமுக நிர்வாகி தான் வந்தார். சார் இந்த பிரச்சனை நம்ம வந்து எம்எல்ஏட்ட கொண்டு போகலாம், ஆனால் அவர் எங்க இருக்காரு எங்களுக்கு தெரியலங்கிறார். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 134 எம்எல்ஏ இன்னொரு பக்கம் இதை பார்க்க முடியாதா? நிச்சயமா அதுல பல கேள்விகள் எழுகிறது, நான் அதை மறுக்கல. பட் இப்போ அவங்க வந்து அடுத்த ஆட்சி அமைக்க போவது யார் அப்படின்ற குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால சென்னையிலே தங்கிருங்க அப்படின்ற வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கிறது. அது இருக்கிறதா நல்லதும் கூட. திடீர்னு எப்போ ஆளுநர் கூட்டாலும் உடனடியா போகலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவங்க நினைச்சா அவங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்கலாம். பட் அவங்க வேற ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து தங்கலான்ற முடிவு எடுத்து அவங்க வந்து தங்கியிருக்காங்க. அப்போ அதுல கேள்வி அவங்க வந்து தங்கி இருக்காங்க அப்படிங்கறத. பட் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய இதுல பிரச்சனை, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அது ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல அவர்களால தொகுதி மக்கள் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற விஷயத்துல வேணா கேள்வி எழுப்பலாமே தவிர அவங்க தங்கி இருக்கிறதே வந்து அவங்க சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கிறது இல்லைங்க. அதாவது நான் எங்க வேறுபடுறேன்னா, இப்போ நீங்க எம்எல்ஏ ஹாஸ்டல், அதாவது இந்த மாதிரி ஒரு வசதிக்காக தான் எம்எல்ஏ ஹாஸ்டல் இங்கே கட்டப்பட்டிருக்கு. சட்டமன்றத்துக்கு பக்கத்திலேயே நீங்க தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலேயே எப்போ வேணாலும் நீங்க போய் அணுகலாம். நீங்க போய் துறை ரீதியான அமைச்சர்களை பார்க்கலாம், துறை ரீதியான அதிகாரிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அமைச்சிருக்கும். அதை ஏன் விட்டுட்டு நீங்க பிரைவேட்டா ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி தான் இன்னைக்கு முன் வருது. இன்னைக்கு ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஏன் ஃபோன் நம்பர்ஸை போட்டு கால் பண்றாங்க, இது சில நேரங்கள் வழக்கமாவே நடந்துட்டு இருக்கும். அதாவது நான் சொல்றேன், இப்போ எக்ஸ்ட்ராடினரியா சில பேர் வந்து தூண்டி கூட விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எம்எல்ஏ செங்கரின்னு கூப்பிடுவாங்க. வழக்கமாவே சில பேர் வந்து எம்எல்ஏக்கு சில குறைகளை சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அது ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. தொகுதியில இல்லாத சமயத்துல நம்ம எங்க போய் அணுகலாம்னா எம்எல்ஏ ஹாஸ்டல்ல போய் அணுகலாம். இல்ல இவர் வந்து அவருக்கு சில பேருக்கு வீடுகள் இங்க இருக்கும், அந்த வீடுகளில் போய் அணுகலாம். அப்படி இது எதுவுமே இல்லாம இன்னொன்னு, இப்ப நேற்று சில செய்தியாளர்கள், இப்ப நீங்க சொல்ற மாதிரி கேளிக்கை விடுதலை இருக்காங்கன்னா செய்தியாளர்கள் போய் சந்திக்க முடியல. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க டைரக்டா போயிட்டு உள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் பேட்டி எடுக்கணும். ஏதோ ஒரு இஷ்யூ, இப்போ ஒரு தொகுதியில் இஷ்யூ அப்படின்னா நீங்க பேட்டி எடுக்க முடியுமா, எடுக்க முடியல. இன்னொன்று, இப்போ இன்னொரு ஊடகத்தில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணிருக்கும் போது பல நம்பர் சுவிச் ஆஃப். சில பேர் வந்து நான் மறுபடியும் கூப்பிட்றேன், திரும்ப அழைக்கிறேங்கிறாங்க, திரும்ப அழைக்கல. சில பேர் நான் நம்பரை மாற்றிட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இது அதான் இந்த கேள்விகள் ஏன் மக்கள் தொடர்ச்சியாக மறுபடியும் எழுப்புறாங்க அப்படிங்க பார்க்கும் பொழுது, நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட இதற்காக இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொன்று, உங்களுக்கு கட்சி ரீதியாக நீங்கள் வந்து எல்லாம் அவர் சொல்கிற மாதிரி சசிகலாவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாமே. நீங்கள் சென்னையிலேயே வெவ்வேறு பகுதி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேல் உங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்குது, உங்கள் கட்சி தலைமை மேல் நீங்க ஆதரிக்கிற சசிகலா அவர்கள் மேல் உங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்குன்னா நீங்க எதற்காக இந்த மாதிரி தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது, இல்ல வேற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப அடிப்படையில் எழுது. நான் வந்து ஆமா நாங்கள் சசிகலாவை ஆதரிக்கிறோம், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் கூடுதோ அப்போ நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை கலந்துக்குவோம். அது வந்து ஓட்டிங் எப்படி வைக்கிறாங்களோ அந்த ஓட்டிங் நாங்கள் கலந்துக்குவோம். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம்னா இந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தேவை. ஏன்னா இப்போ இதை தமிழகம் இல்லை வேற மாநிலம் நம்ம பார்க்கலாம். நம்ம எம்எல்ஏஸே பேசுவாங்க, என்னப்பா அது ஒரு ஊர்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு தடவை எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க, பிணை கைதிகளா இருப்பாங்க, நம்மளே அதை கேள்வி எழுப்போம். இப்போ என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்துதான் பல்வேறு மாநிலங்கள்ல. அது குறிப்பா இந்த கட்சி தடைசாவல் சட்டம் வரக்கு முன்னாடி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கம்மியானுச்சு. இது வந்து மற்ற மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நம்ம மாநிலத்திலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க விஷயம். இன்னொரு பக்கம் தேசிய ஊடகம் நம்மளை கண்டுக்கல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தேசிய ஊடகம் ரொம்ப கண்டுக்கிறாங்க, ஆனா தவறான பல விஷயங்கள் கண்டுக்கிறாங்கிறத இப்போ மோசமா பார்க்கிறேன். ஆட்சி அமைக்க போவது யார் என்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க, மறுபுறம் இன்னொரு பிரச்சனையும் இதுக்குள்ளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக யாருக்கு என்ற கேள்வி. நேற்று அதிமுக பொதுச் செயலராக, தற்காலிக பொதுச் செயலராக தற்போது இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களை அந்த பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குகிறார். அது பற்றி திரு மதுசூதனன் அவர்களிடத்தில் கேட்கும் போது, நான் அவைத்தலைவராக இருந்து அவர் தற்காலிக பொதுச் செயலராக திருமதி சசிகலா அவர்கள் இருப்பதற்கே வந்து அவருக்கு வந்து அதிகாரம் இல்லை என்று நான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், அதுவே செல்லாதுன்னு அவர் சொல்றாரு. சோ இது வந்து அவங்க கட்சியிலிருந்து நீக்கிறது அது போன்ற இல்ல சேர்க்கிறது போன்ற அதிகாரங்கள்
மேல உங்களுக்கு இருக்கிறதான்னு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஐடி விங்கோட செக்ரட்டரியில இருந்து அவைத்தலைவர்ல இருந்து பல்வேறு பர்சன்ஸை வந்து எதிராக போகிறவங்களை வந்து இவங்க கட்சியில இருந்து நீக்கிறது போன்ற நடவடிக்கைகளை இவங்க செய்து கொண்டிருக்காங்க. ஆனா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறதே வந்து இப்போ ஒரு குழப்பத்திற்குள்ளா இருக்கா, அல்லது ஒரு அதிமுக அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தெளிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, குழப்பத்தில் உள்ளாக நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டாலும் அப்பொழுதே வந்து எல்லாரும் பேசுவது என்னன்னா, ஒன்று 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் நீக்கியிருந்தாங்க. இவங்க வந்து ஏன்னா அவர்களுடைய 2012 சேர்றாங்க. இவங்களோட அரசியல் சாசனப்படி, அதிமுக அரசியல் சாசன கான்ஸ்டியூஷன் படி ஒரு 5 வருடமாவது பிரைமரி மெம்பரா இருந்தவங்க தான் வந்து பொதுச்செயலர் ஆக முடியுங்கிறது. அப்பயே நம்ம நிறைய விமர்சனங்கள் ஆச்சு, இவங்க ஆக முடியாது, இவங்க ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாங்கள் அப்புறம் அவசரமா இவங்க வந்து ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி வரைக்கும் நியமனம் பண்ணாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்லையும் அந்த பார்வை இருக்கு, அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பொசிஷனே உங்க கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, எப்படி நீங்க உருவாக்குனீங்க அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த குழப்பம் இருக்குன்னு தான் பார்க்கிறோம். இப்போ அந்த குழப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, அவரும் ஏன்னா சில பேர் கேட்கும்போது நீங்க புது கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல நான் அதிமுக தான் இருக்கேங்கிறாங்க. இப்போ இது அவங்க சொல்றது என்னன்னா, நான் தான் இன்னும் கழக பொருளாளராக இருக்கேன்னு அவர் சொல்றாரு, நான் தான் அவைத்தலைவராக இருக்கேன்னு மதுசூதன் அவர்கள் சொல்றாரு. அவர் பொருளாளராக இருந்து பேங்க்குக்கெல்லாம் கடிதம் கூட எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு. இப்போ நீங்க செய்திகள் போடும் போதே அதிமுகவிலிருந்து மதுசூதன் விலக்கப்பட்டாருன்னு ஒரு பக்கம் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து நான் சசிகலாவை விலக்குகிறேன் இவர் சொல்றதையும் பார்க்கிறோம். இப்போ நமக்கே ஒரு குழப்பம் இருக்குது, அதிமுக யாரு அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா இது அடிப்படையில் இந்த சிக்கல்கள் இருக்கு. இப்போ ஒருவேளை இவர் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லக்கூடாது, பொதுச் செயலாளராக சட்டப்படி அவர்கள் கான்ஸ்டியூஷன் படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இந்த குழப்பங்கள் இல்லாம இருக்கும். இந்த அவங்களுடைய சட்ட விதிகள் படி ஒவ்வொரு கிளையிலும் வந்து அவங்க ஒவ்வொரு யூனிட்லயும் தேர்தல் நடத்தி கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து அத்தனை தொண்டர்களும் வந்து வாக்களிச்சு வர வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். நேற்று மதுசூதன் அவர்கள் சொல்லும்போது கூட விரைவில் நாங்கள் தேர்தல்லாம் நடத்த போறோம் அப்படின்றதெல்லாம் கூட சொல்றாரு. அவர் தேர்தல் நடத்த முடியுமா, அதுக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல இவங்க தான் நடத்தணுமா, எல்லாமே தேர்தல் ஆணையம் இதுல விளக்க வேண்டிய விஷயம். தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் நம்ம அதனாலதான் ஒவ்வொரு வருடமுமே தேர்தல் ஆணையம் என்ன சொல்றேன், நிச்சயமா நீங்க பொதுக்குழு கூட்டியாக வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள சில நேரம் பேரளவிற்காவது நடத்திடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதை ஃபாலோ பண்றதுனால இன்னைக்கு மதுசூதன் கடிதம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே புகார் போயிருக்கதா சொல்றாங்க. அந்த புகாரிலையும் இவங்க வந்து சில கேள்விகளை எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முழுக்க தேர்தல் ஆணையம் தான் இது சரியான விளக்கம் கொடுக்கணும். கொடுத்து இந்த கட்சி யார்கிட்ட இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நேரங்கள் நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா, அந்த கட்சி ஆபீஸை யார் கைப்பற்றாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னைக்கு 2 பேருமே அங்க போறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஏன்னா ஒரு பக்கம் எம்எல்ஏஸ்ல வேற எங்கேயோ இருக்கிறாங்க. இவர்கள் ஆனா 8ஆம் தேதி அந்த மீட்டிங் அவங்க அங்கதான் நடத்தினாங்க. மற்ற அந்த 120 130 எம்எல்ஏக்கள் வந்து மீட்டிங் சசிகலா தரப்பினர் வந்து அங்க நடத்தினாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சசிகலா தரப்புல இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட, அதாவது நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களை வச்சு சொல்லும்போது பார்த்தா கூட இது தேர்தல் ஆணையம் தான் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற, நான் பொதுக்குழு நடத்த போறேன், நான் செயற்குழு நடத்த போறேன், நாங்க புதுசாக உங்கள் ஒரு நல்ல உறுப்பினர் யார் வேணாலும் வரலாம், பொதுச் செயலராக ஆகலாம் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் முன் வச்சிட்டு இருக்காரு. இது விளக்கம் கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். நம்ம எவ்வளவு விவாதிச்சாலும் அவர்கள் தான் இது விளக்கம் கொடுக்கணும். அந்த அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் நம்ம பார்க்கும்போது, அவர்களுடைய சட்ட விதிகளை பார்க்கும்போது வெளிப்படையா நமக்கு தெரியக்கூடிய விஷயம், தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்ற வார்த்தையே அதுல இல்ல. டெம்பரரியா ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறதே அந்த இடத்துல வந்து கேள்வி எழுப்புகிறது. ஆனா அந்த பொதுக்குழுவுடைய தீர்மானம் வந்து தற்போதைய ஏற்பாடா ஒண்ணு நாங்க வந்து இப்போதைக்கு செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. சோ அந்த பொதுக்குழுவோட தீர்மானத்தின் அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கப்பட போகிறதா, இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி ஒரு விஷயம் இல்லையே, நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியை வந்து தேர்தல் ஆணையம் எழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இப்படி கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கு. இல்ல நிச்சயமா அவங்க வந்து தேர்தல் ஆணையம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்கன்னு தோணுது. கண்டிப்பா விளக்கங்கள் தான் முதல்ல கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஏன்னா நிறைய கட்சிகளை பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு எல்லாருடைய ஒப்புதல் தேவைன்னு இருக்கும். இல்ல பொதுக்குழு உறுப்பினர்களோட ஒப்புதல், இல்ல வந்து செயற்குழு உறுப்பினர்கள் அந்த ஒப்புதல் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது. அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது இந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ இல்ல எல்லாரோட நிறைய கட்சியில வந்து எல்லா உறுப்பினர்களோட கான்ஸ்டிடியூஷன் இஸ் பைண்டட் பை ஆல், எல்லாருக்குமே அது பொதுவானது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விளக்கங்கள் இருக்கும். அதனால முதல் விளக்கங்கள் தான் கேட்பாங்க. சசிகலா தரப்புல தற்காலிகமா ஒரு பொதுச் செயலாளரை நியமிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டாலுமே கூட, இப்போ திரு மதுசூதன் அவர்களோ அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றதுன்னா, தற்காலிகமா இருக்கிறவங்க நீக்க முடியாது சேர்க்க முடியாதுன்றாங்க. அப்போ அவங்க தற்காலிகமா பொதுச் செயலாளர் இருக்கலாம், ஆனா அவங்க செயல்பட முடியாதுன்ற மாதிரி பட் அந்த தீர்மானத்துல அவங்க என்னென்ன பவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியும். அவங்க வந்து ஆனா பதவியேற்றதற்கு பிறகு புது அமைப்பு செயலாளர்களை போடுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எழறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பேரை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இலக்கிய அணியில புதுசா போடுறாங்க, அமைப்பு செயலாளர்களை போடுறாங்க. அப்போ இவங்களோட நீக்கிறது செல்லாதுன்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணதும் செல்லாதா? இப்படி பல கேள்விகள் இதுல. ஆனா எனக்கு தெரிஞ்சு தற்காலிகமோ இல்ல வந்து
நிரந்தரமோ அந்த கேள்வி விட்டுட்டு பொதுச் செயலாளருக்கான பவர்ஸ் என்னவோ அதுதான் அவங்க செயல்படுத்தணும். அது அப்சல்யூட்டா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அதிமுக கான்ஸ்டிடியூஷன்ல அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளர் நபர் கையில தான் இருக்கு. அப்போ இவங்க பொதுச் செயலாளர் இருக்கப்பட்ட அத்தனை அதிகாரங்களும் அவங்களுக்கு வந்துருமா அப்படின்றதுதான் இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது இப்போ பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல மாதிரி அப்சல்யூட் பவர்ஸ் இருக்கு. இப்ப சிக்கல் எங்க எழுதுனா இவர்கள் தற்காலிகமானவராக இருந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற சிக்கல் தான் எழுது. இப்ப மதுசூதரன் சொல்ற கருத்தை வந்து நான் ஏத்துக்கல. ஏன்னா அவர் வந்து சொல்லும் பொழுது தற்காலிகமா இருந்த போது செய்ய முடியாது. ஏன்னா இவருடைய தலைமையில தான் பண்ணாங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளருக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அவர்கள் பொருளாளர் பதவியில் நீக்கும் போது கூட இவர் பெருசா கருத்து தெரிவிக்கல. இவங்க யாருமே கட்சியிலிருந்து அறிவு தெரிவிக்கல. அப்ப அந்த பொதுச் செயலாளராக இருந்து ஏன்னா ஜெனரல் செக்ரட்டரிக்கு என்ன ரோல் தான் இருக்கு, அது வந்து பெர்மனண்டா டெம்பரரியா அப்படிங்கிறது கிடையாது. ஜெனரல் செக்ரட்டரி தன்னுடைய ரோல் என்னென்ன பண்ணாங்களோ பண்ணிட்டாங்க. இப்ப அடிப்படை சிக்கல் வந்து இவங்க டெம்பரரியா இருந்தாங்கன்னா இதெல்லாம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பொதுச் செயலாளராக அவர் செய்ய வேண்டியது தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கறத நினைக்கிறேன். சோ நிச்சயமா இதுல தேர்தல் ஆணையம் வந்து எப்படி உச்சநீதிமன்றத்திட்ட நம்ம ஒரு பெரிய தீர்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆட்சி யாருக்கு அப்படிங்கறதை தாண்டி அதிமுக யாருக்குன்ற பேட்டிலும் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த செய்திக்கு போகும்போது நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஆளுநரை சந்திச்சு பேசியிருக்காரு. உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், அதன் மூலமா இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்ன்றது அவருடைய பார்வையா இருக்கிறது. அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடுறாரு. அவருடைய குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. கடந்த ஒரு 6-9 மாசமாவே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஆட்சியில வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்கு தமிழ்நாடே. எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு அடுத்த கட்டமா பார்க்கும்போது இது வந்து தொடர்ந்து பல முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் வந்து இது பண்ணணும். அப்போ வந்து ஒரு நிலையான ஆட்சி வரணும் அப்படிங்கறத வந்து அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. நம்ம பல ஊடகங்கள்ல கூட இதே மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படுறத பார்க்கிறோம். இந்த ஒரு பெரிய குழப்பத்திற்கு இடையில ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதுனால மற்ற பல பிரச்சனைகள் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம். அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிக கடுமையான வறட்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அது பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பின்னுக்கு போயிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா பின்னுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா நேற்று வந்து திருவாரூர் நன்னிலம் பகுதியில் விவசாயி இறந்து போயிருக்கார். அவர் வந்து இறந்து நம்ம 3 நாட்களுக்கு முன்னாடி எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் எளிய வாயில வச்சுக்கிட்டு பண்ண போராட்டங்கள் பார்த்தோம். ரொம்ப கொடுமையா இருந்தது. அதே நேரத்தில் ஒரு எழும்பூர்ல விவசாயி பிளாட்ஃபார்ம்லேயே விழுந்து இறந்து போயிட்டார். அதை பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து பாலாறு நம்ம செய்திகளை நீ பார்த்தோம். பாலாறு அருகே திரும்ப ஒரு அணை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து யாரோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லை என்ன தரப்பு தெரிவிக்க போறாங்கிற தெரியல. அதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயமாக அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இன்னும் நேரம் வந்து நமக்கு இன்னும் குழப்பம் நிதியமைச்சர் யாருங்கிற குழப்பம் இருக்கு. இப்போ நிதியமைச்சராக இருக்கவர் நிதித்துறை செயலாளர் சொல்லி அவங்க டீம்லாம் சேர்ந்து அந்த பட்ஜெட்டுக்கு என்ன வருவா என்ன இழப்பு அப்படிங்கிற பார்க்கணும். ஒரு பக்கம் நம்ம வந்து கடன் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வட்டி மட்டும் 21,500 கோடி கட்டிட்டு இருக்கோம். இப்போ உதய் திட்டத்தில் சேர்ந்ததால மிகப்பெரிய வருவாய் இழப்பு நமக்கு வரப்போகுது. அதை எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியல. ஜிஎஸ்டி வரப்போகுது. இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறார்கள். ஒருவேளை அதிமுக தொடரும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஸ்கூட்டி சொன்னாங்க, கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, விவசாய கடன் ரத்து சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் படிப்படியான மதுவிலக்கு சமீபத்துல கூட மதுரையில உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம பிரதானமாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ 2 மாணவிகள் வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இப்போ நந்தினி மாணவி, இந்த மாணவி வந்து கொடூரமா இறந்து போயிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு தொடர்ச்சியாக கேள்விக்கு உள்ளாக்கப்படுது. இப்போ நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு சிறுமியோட அந்த சின்ன குழந்தையோட குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லிருக்காரு. அதான் இந்த சட்டம் ஒழுங்கு. ஏன்னா இப்போ கேள்வி கேட்கறதுக்கே இன்னைக்கு ஆட்கள் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னொரு பக்கம் வந்து இவர் ஹோம் மினிஸ்டர் இவர் தான் இருந்தாலும் கமிஷனர் அவர்களை இவர் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்கிறோம். கமிஷனர் இவர் சொல்றதை கேட்கல அப்படிங்கிற பார்க்கிறோம். இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்றாருங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு எல்லாமே அதிகாரப்பூர்வ செய்திகள் இல்ல, அதிகாரப்பூர்வ செய்தி இல்ல. ஆனா வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு யார் காப்பாற்ற போறா, கவர்னர் காப்பாற்ற போறாரு, இவர் காப்பாற்ற போறாரு, இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. பட் இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்க்கும்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தானே சீஃப் மினிஸ்டர். அவர் தானே இப்போ இன்னைக்கு திடீர்னு நாட்டுல வந்து ஒரு வெள்ளம் வருது இல்ல ஒரு பூகம்பம் வருதுன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முழுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்காரு இல்லையா. சோ ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்ப இருக்கு. ஒரு கவர்மெண்ட் முழுமையா செயல்படுது. முதலமைச்சருடைய ஆணையின் பேர்ல வந்து எந்த நடவடிக்கையான அதிகாரிகள் எடுக்கலான்ற நிலை தானே நிச்சயமா எடுக்கலாம். ஆனா இப்போ நீங்க தேர்தல் சமயம் பார்க்கும்போது அதிகாரிகள் மத்தியில் குழப்பம் வரும். அடுத்து யார் வரப்போறா அப்படி இன்னைக்கு இருக்க குழப்பம் என்னன்னா யார் வரப்போறா, அது யார் நிதியமைச்சர் யாராவா, கல்வித்துறை அமைச்சர் யாராவா, கொள்கை முடிவுகள் எப்படி எடுக்கிறது. ஏன்னா அதை வந்து அந்த டைரக்ஷன் அந்த தொலைநோக்கு பார்வை இவங்க தான் கொடுக்கணும். அது இன்னைக்கு அந்த டைரக்ஷனே இல்லாம இருக்கு. இன்னைக்கு அதிகாரிகள் மத்தியில் குழப்பம் இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் குழப்பம் இருக்கு, எங்க நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள்லாம் இருக்கு. இந்த குழப்பங்கள்லாம் போகணும்னா ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனா நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு நேரடி முதல்வருக்கான நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன் டு சிஎம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காலமா பேசப்பட்டு வருது. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு பிரதானமா என்னன்னா யார் சிஎம் ஆக போறாங்க அப்படி சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற குழு இப்போ எப்படி மேயர் நம்ம பார்க்குறோம், நேரடி தேர்தல் மேயர்
இருக்கு. அதே மாதிரியான ஒரு முயற்சிகள் இங்கே அதுலயும் சில சாதக பாதங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முயற்சி எப்படி பிரசிடென்ட் நேரடியாக பண்றாங்களோ அதே மாதிரி ஏன் நம்ம இங்க மேயரை பண்ணும் பொழுது இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவரை பண்ணும் பொழுது ஒரு சேர்மன் பட் நம்மளுடைய ஜனநாயக பூர்வமான செட்டப்ல வந்து நம்முடைய தொகுதி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் தேர்ந்தெடுப்பதான நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸா பார்க்கிறோம். இது டெமோக்ராட் இது அன்டெமோக்ராட்டிக் சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கட்சியிலையும் யார் இப்போ திமுக அப்படின்னா ஒரு ஸ்டாலின் அவர்கள், இங்க வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ அடுத்து யார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. தலைவர் சார்ந்த அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தலைவர் தான் வந்து நிச்சயமாக இருக்க போறான். ஏன் நம்ம டைரக்ட் செலக்ஷன் நேரடி தேர்தல் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பாருங்க. இப்ப நேரடியா ஒரு முதல்வர் இறந்து போறோம்னா அடுத்த தேர்தல் முதல்வருக்கான தேர்தல்னு போயிடும். அப்ப யார் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படி போயிடும் பாருங்க. அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நிச்சயமா பார்க்கணும். அது வந்து தேர்தல் ரிஃபார்ம்ஸ் நோக்கியும் போடுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எது நம்ம தேர்தல் பத்தி பேசும்போது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல முதல் ஃபேஸோடைய தேர்தல் துவங்குது. 73 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இன்னைக்கு ஒரே நாள்ல உத்தரப்பிரதேசத்துல வாக்களிக்க போறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழகத்துடைய ஒரு கிரைசிஸ் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரைசிஸ் இல்லைன்னா உத்தரப்பிரதேச தேர்தல் ஒரு பெரிய செய்தி ஆகிக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு 2.5 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க. அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னன்னா எல்லாமே சீசனல் ஆயிடுச்சு. பணநிதி மதிப்பு நீக்கம் பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதை பேசணும், வரதா புயல், வறட்சி, ஜல்லிக்கட்டு, இப்படி எல்லாமே ஒரு சீசனல் டாபிக் ஆயிடுச்சு. இன்னைக்கு சில துரதிருஷ்டமா கூட இருக்கு, மற்ற விஷயங்கள் பேச முடியாது. இன்னைக்கு யூபி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 73 தொகுதிகள் தேர்தலுக்கு போறாங்க. வெஸ்டர்ன் யூபி நிறைய கருத்தாளர்கள் சொல்றது இதுல வெஸ்டர்ன் யூபியில் வாங்குற நிறைய ஓட்ஸ் யார் செக்யூர் பண்றாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய நிறைய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு. 2012 இப்போ அந்த 73 தொகுதிகளில் 24 தொகுதிகள் வந்து இவங்க எஸ்பி வாங்கினாங்க, அகிலேஷ் யாதவ் அவருடைய கட்சி வாங்கினாங்க. 11 சீட்டு வந்து பிஜேபி வாங்கினாங்க. இப்போ 2013 இந்த முசாஃபர்பூர் கலவரத்திற்கு பிறகு அது அப்படியே மாறிச்சு. லோக்சபா தேர்தலில் நிறைய மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் வாங்கினாங்க. இப்போ வந்து இந்த கடந்த ஒரு வாரமாக எல்லா பிரதான நரேந்திர மோடி அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்றது நீங்க தான் வந்து ஃபர்ஸ்டா ஓட் பண்ண போறீங்க, நீங்க தான் ஒரு டைரக்ஷன் காமிக்க போறீங்க, அந்த டைரக்ஷன் சரியா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் பிரதானமா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நல்ல ஒரு முடிவாக ஏற்படுறது நிறைய மக்கள் இன்னைக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வையாக நிச்சயமாக. ஸோ வாக்கு சதவீதமா எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரைசிஸ் என்ற மிகப்பெரிய நெருக்கடி என்று தற்போது சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்விதான். அதற்காக ஆளுநருடைய பதிலுக்காகவும் உச்சநீதிமன்றத்துடைய பதிலுக்காகவும் தேர்தல் ஆணையத்துடைய பதிலுக்காகவும் தமிழகமே காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்களே என்ன நடக்கிறது என்று. அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நந்தி தொலைக்காட்சி.